தமிழக ஆட்சியை கவிழ்க்க எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்து விட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். போட்ட திட்டம் எதுவும் நிறைவேறவில்லை, விரத்தில் அவர் பேசுகிறார். சட்டமன்றத்திலே சில திட்டங்களை போட்டால் அதுவும் நிறைவேற்றப்பட முடியவில்லை. இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சி மேற்கொண்டார். அந்த முயற்சிகளெல்லாம் தோல்வியடைந்து விட்டது. அந்த விரத்திலே அவர் பேசி வருகிறார். ஏற்கனவே பினாமி ஆட்சி என்றால் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியுடைய பினாமி ஆட்சி என்று புதிதாக கண்டுபிடித்திருக்கின்றார். இவர்கள் அவரோடு கூட்டணி வைத்த போதெல்லாம் தெரியல, திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டு வைத்து மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்தார். அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர்கள் எந்த விமர்சனம் செய்யவில்லை. பிறகு காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து மத்திய அமைச்சர்களை இடம்பெற்று ஆட்சி செய்தார்கள். ஆகவே அவருக்கு நாளுக்கு ஒரு பேச்சு பேசுவார்கள். மச்சவந்தி போல் நிறம் மாறுவதைப் போல இவர்களும் சந்தர்ப்பத்தவாதிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம் அவருடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள், கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று குறிப்பிட்டார். இதேபோன்று காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வழக்கில் விரைவில் நீதி கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை மலேசியாவிற்குள் நுழைய விடாமல் திருப்பி அனுப்பியது கண்டனத்திற்குரியது என்று முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார்.